ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விதவிதமான மவுத் வாஷ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நீம் மவுத் வாஷ். இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஒரு வேப்பிலைன்னா ஒரு 4-5 லீவ்ஸ் அதில் இருக்கணும். ஸோ இந்த லீவ்ஸை ஒரு டம்ளர் வாட்டரில் நைட்டே ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, வெளியே வச்சுருங்க நார்மல் டெம்பரேச்சரில். ஸோ அதை ஊற வச்சுட்டதுக்கப்புறமா நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த மவுத் வாஷை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மவுத்தை காகல் பண்ணும்போது உங்களுடைய மவுத் நல்லா க்ளீன் ஆகும். உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு அதிகப்படியான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதே நம்மளுடைய வாய் தான். ஸோ அந்த மவுத்தை அடிக்கடி நம்ம காகல் பண்ணுறதுனால நம்மளுடைய மவுத் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நிச்சயமாக நீங்கள் இந்த வேப்பிலை தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் காகல் பண்ணும்போது உங்கள் பல்லில் இருக்கக்கூடிய அந்த எல்லோயிஷ்னஸும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே போயிடும். அது டிஃப்ரெண்ட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவதாக என்ன மவுத் காகல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா. இந்த புதினாவில் ஒரு 4-5 இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கையளவு இலை எடுத்தாலும் ஓகே. ஒரு டம்ளர் வாட்டரில் அதே மாதிரி போட்டு வச்சுருங்க. நைட்டு போட்டுட்டு காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட சத்தெல்லாம் அந்த டம்ளர்லேயே இறங்கியிருக்கும். புதினா நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, எஸ்பெஷலி நம்மளுடைய வாய் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் காகல் பண்ணுறதுனால சில பேருக்கெல்லாம் வாயில் பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் எல்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாயில் நேச்சுரலாகவே ஒரு ஃப்ராக்னன்ஸ் வரும். இந்த மாதிரி புதினா தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் காகல் பண்ணுறதால அகைன் உங்கள் மவுத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடும். தேர்டாக நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க உப்பு. ஒரு 2 ஸ்பூன் உப்பு எடுத்து அழகாக ஒரு டம்ளரில் போடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணியே நீங்கள் டெய்லியும் காகல் பண்ணலாம். உப்பு நம்மளுடைய பற்களுக்கும் சரி, நம்ம பல்லில் இருக்கக்கூடிய அந்த எகுருக்கும் சரி அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் வெரைட்டியாக காகல் பண்ணுறதுனால உங்களோட வாயை நீங்கள் ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிறீங்க. இதனாலேயே நிறைய நோய்களை நீங்கள் தவிர்த்திடலாம். இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் எது ரிலேட்டடான ஹெல்த் டிப்லாம் உங்களுக்கு வேணுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.